இது ஒரு உண்மை கதை. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். 2007 செப்டம்பர் 17 மலேசியா. எப்பவும் போல அன்னைக்கு காலையில கோலாலம்பூர்ல இருக்க பெட்டாலிங் ஜயால் இருக்க ஒரு புக் ஸ்டோரை ஓபன் பண்றாங்க. அந்த கடையுடைய பெண் சூப்பர்வைசரான செங் என் ஃபெங். அப்படி ஓபன் பண்ணும் பொழுது அவங்களுடைய கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளாக் மற்றும் ப்ளூ கலர் ஸ்போர்ட்ஸ் பேக் முன்னாடி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்போ முதல்ல இது அவங்களுடைய மேனேஜருடைய பேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை கண்டுக்காம விட்டுறாங்க. 30 நிமிடங்கள் கழித்து அந்த மேனேஜரும் அங்க வர்றாரு. ஸோ அப்போ இந்த பெண் கேட்குறாங்க, இந்த பேக் உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் இல்லை, இந்த பேக் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓகே, அந்த பேக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த பேக்ல இப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அந்த பெண் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பேக்கை ஓபன் பண்ணதுமே 2 மனித கால்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பயந்து போனவங்க உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் கிரைம் சீனுக்கு உடனடியா வராங்க. போலீஸ் வந்து பார்க்கும் பொழுது அது 6 to 9 வயதுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பெண்ணுடைய உடல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ணி ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அந்த கில்லர். 2007 ஒட்டுமொத்த மலேசியாவையே கதிகலங்க வச்சது இந்த சம்பவம். உடனடியா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கு 2 முக்கியமான CCTV ஃபுட்டேஜஸும் கிடைக்குது. ஸோ இந்த பொண்ணு யாரு, எப்படி இந்த கொலைகாரங்க கிட்ட மாட்டுனா, இந்த சின்ன பொண்ணை இவ்வளோ சித்திரவதை பண்ண அந்த சைக்கோபத் யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சால்வ்டு மற்றும் அன்சால்வ்டு கேசஸுடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்திற்கு முன்பு 2007 ஆகஸ்ட் 20 மாலை நேரம் மலேசியால கோலாலம்பூர்ல இருக்க வாங்சா மஜு அப்படிங்கிற இடத்துல செக்ஷன் 1ல ஃபிளாட்ல தங்கியிருந்த எல்லா மக்களுமே எப்பவும் போல எல்லா நாட்கள் மாதிரியே அவங்களுடைய தினசரி வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. எப்பவும் போல அதுவும் ஒரு நாளாக தான் அது கடந்து போயிருக்கணும். ஆனால் எந்த நாள் வேணும்னாலும் ரொம்பவே மோசமான நாளாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே அழகான சிரிப்போடு அன்னைக்கு வீட்டில் தன்னுடைய அக்கா மற்றும் தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருந்த 8 வயதான நுரின் ஜஸ்லின் தன்னுடைய அம்மா கிட்ட அவங்க வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்க நைட் மார்க்கெட்டுக்கு போய் தனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹேர் கிளிப் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அங்க பொறுத்தளவுக்கு இது சகஜமா பக்கத்து கடைக்கு போற மாதிரி தான் அப்படிங்கிறதால அவங்க அம்மாவும் அதை பத்தி அப்ப பெருசா ஒன்றும் சொல்லாம சீக்கிரமா வாங்கிட்டு பத்திரமா வந்துருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நுரின் ஜஸ்லின் போய் கொஞ்ச நேரம் ஆகுது. நுரினுடைய அம்மா இப்ப வந்துருவா இல்ல அப்புறம் வந்துருவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே அவங்க பொண்ணு வீட்டுக்கு வரல. அப்போ அவங்களுடைய அம்மாவுக்கு சின்னதா பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மார்க்கெட்ல போய் தேடி பார்க்குறாங்க. நுரின் ஜஸ்லின் அங்கேயும் காணோம். ஸோ தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனாலுமே தன்னுடைய 8 வயசு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வரல.
ரொம்பவே பயந்து போன பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. உடனடியா போலீஸ் டிபார்ட்மெண்ட், NGO அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் போலீஸ்க்கு ஒரு CCTV ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுல 8 வயதான நுரின் ஜஸ்லினை அடையாளம் தெரியாத யாரோ ஒரு நபர் ஒரு வேன்ல வலுக்கட்டாயமா உள்ள இழுத்து போட்டு போற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு கிடைக்குது. இந்த ஃபுட்டேஜை அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அவங்களுடைய மனசு அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. தேடுதல் நடந்துட்டே இருக்கு. ஆனால் காணாமல் போய் 26 நாட்கள் கழித்து நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் அந்த பேக்ல இருந்த சின்ன பொண்ணு உங்களுடைய பொண்ணா அப்படின்னு அடையாளம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நுரின் ஜஸ்லினுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை இது எங்களுடைய பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா நுரினுடைய உடம்பு முழுவதுமே பல சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு முகம் முழுவதும் அடித்து வேற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இங்கே பேரண்ட்ஸும் இது நம்ம பொண்ணு இல்லை, கண்டிப்பாக நம்ம பொண்ணு வேற எங்கேயாவது உயிரோடு இருப்பா அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உடலை DNA டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 100% இது நுரின் ஜஸ்லின் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. நுரினுடைய பேரண்ட்ஸ் நொறுங்கி போகிறாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நுரின் ஜஸ்லின் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணப்பட்டா அப்படிங்கிறது தான் கேட்கிற நம்மளுடைய மனசையே உடைக்கிற விதமாக இருந்துச்சு. அந்த 8 வயசு சின்ன பொண்ணுடைய உடல் கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரம் முன்னாடி தான் அந்த பொண்ணு இறந்துருக்கிறா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நுரின் ஜஸ்லின் காணாமல் போய் அந்த 4 வாரங்களாக எக்கச்சக்கமான டார்ச்சரை அந்த 8 வயசு குழந்தை அனுபவிச்சிருக்கோம். அந்த கில்லர் நுரினுடைய அழுகையில் சந்தோஷம் அடைஞ்சிருக்கான், டார்ச்சர் பண்ணி ரசிச்சிருக்கான். நுரினுடைய உடம்பு முழுவதுமே காயங்கள் தான் இருந்திருக்கு. கழுத்தை நெரிச்சதற்கான அடையாளமும் இருந்திருக்கு. கடைசியாக இந்த கழுத்தை நெரிச்சதால தான் நுரின் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் டெத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது. 2007 மலேசியாவில் நுரின் ஜஸ்லினுடைய இந்த கொலை தான் மலேசிய வரலாற்றிலேயே ரொம்பவே கொடூரமான கொலையாக கருதப்பட்டுச்சு. மேலும் நுரின் ஒரு குழந்தை அப்படிங்கிறதால அந்த கில்லரை எதிர்த்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவன் பண்ண எல்லா டார்ச்சரையும் வலியோட அனுபவிக்கிறத தவிர நுரினுக்கு வேற எந்த ஒரு வழியுமே இருந்திருக்காது. இது தெரிஞ்ச உடனே மலேசிய மக்கள் எல்லாருமே கொதிச்சு போகிறாங்க. மலேசியா மீடியா முழுவதுமே சென்சேஷனல் நியூஸாக இது மாறுது. எல்லாருமே அந்த கில்லரை உடனடியாக பிடிச்சாகணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் போலீஸ் அந்த ஜிம் பேக் இருந்த அந்த இடத்துல இருந்த CCTVயை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே போலீஸ்க்கு சில எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு அந்த புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத ஒரு நபர் நுரினோட இறந்த உடல் இருந்த அந்த பேக்கை ஒரு பைக்கில் வச்சு கொண்டு வர்றது ரெக்கார்டாகி இருந்துச்சு. ஆனால் அந்த CCTV ஃபுட்டேஜ் ரொம்பவே லோ குவாலிட்டியாகவும் பிளர்ராகவும் இருந்ததால் அந்த பைக்குடைய லைசன்ஸ் பிளேட் நம்பரை எடுக்க முடியல. இதோட முழு CCTV ஃபுட்டேஜும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணி அதை பாருங்கள். அந்த ஃபுட்டேஜில் அந்த அடையாளம் தெரியாத நபர் அந்த பேக்கை வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து அந்த பேக் இருந்த அதே இடத்துல ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த பேக்கை பற்றி அந்த லேடி கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு வேன் வந்து நிற்கிது. அதில் சில பேர் வந்து என்னமோ பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த லேடி வில்லிங்காக அந்த வேன்குள்ளே போய் உட்காடுறாங்க. வேனும் அங்கேருந்து கிளம்புது. இந்த CCTV ஃபுட்டேஜ் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தாலுமே அந்த ஃபுட்டேஜிலிருந்து பெரிய அளவிற்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ண முடியலை. ஆனால் போலீஸ்க்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது, இந்த ஃபுட்டேஜில் இருந்த அந்த லேடி மற்றும் அந்த வேனில் வந்த 4 பேர்
டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இந்த கேஸில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி செக்ஷன் 7ல் அதிரடியாக 4 ஆண்கள் மற்றும் ஒரு லேடியை கைது பண்ணுறாங்க. ஆனால் கைது பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 4 ஆண்களையும் 7 நாட்கள் வச்சு விசாரிக்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பிறகு இவங்களுக்கும் நொரினுடைய கொலைக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்களையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த ஒரு பிஸ்னஸ்மேன் தானாக முன் வந்து இந்த கேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தரப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. அப்படி அறிவித்ததுக்கு அப்புறமா நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போலீஸ்க்கு வந்துச்சு. அக்டோபர் 2ஆம் தேதி கோலாலம்பூரில் இருக்க ஒரு மார்க்கெட்டில் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு லேடியை கைது பண்ணுறாங்க. அப்படி கைது பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த லேடி தன்கிட்ட இருந்த ஒரு சிம் கார்டை அதனுடைய வாயில போட்டு முழுங்கிருது. இதை பார்த்த போலீஸ்க்கு கண்டிப்பாக இந்த லேடிக்கும் நொரினுடைய கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அந்த லேடி கிட்ட எக்ஸ்ட்ரா 4 சிம் கார்டு மற்றும் 2 ஃபோன்ஸும் இருந்திருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த அந்த லேடி தான் இந்த லேடி அப்படின்னு எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. போலீஸை பார்த்த உடனே சிம் கார்டை முழுங்கினது கண்டிப்பாக இவளுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே தான் அந்த லேடி லேக் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் செய்யப்படுறா. இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகளை செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு மார்க்கெட்டே அங்கே இருக்குது. இதில் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுக்கும் பொழுது அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோ இன்னுமே மதிப்புமிக்க ஒரு வீடியோவாக மாறி இன்னும் அதிக காசுக்கு விற்கப்படுது. இப்போவும் நுரின் ஜஸ்லினுடைய அந்த வீடியோ இன்டர்நெட்டில் எங்கேயாவது விலை போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கேஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒன்று தான். அதுவும் பர்டிகுலராக அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இல்லை ஒரு குரூப்பாக இருக்கும் பொழுது. நமக்கு இப்போ வரைக்குமே தெரிஞ்சது எல்லாமே நுரின் ஜஸ்லின் தாங்க முடியாத டார்ச்சர் மற்றும் வலியை அனுபவிச்சிருப்பா. அந்த வலியை எவனோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் அப்படிங்கிறது மட்டும்தான். ஹேர் கிளிப் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்த 8 வயசு சின்ன பொண்ணு தனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்காது. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃபேமிலி கூட, உங்கள் ஃபேமிலியில் இருக்க பெண்கள் கூட, நீங்கள் யாரை கேர் பண்ணுறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து ஒவ்வொரு பெண்களும் பெண் குழந்தைகளும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டே இருக்கணும். ஒரு மாலில் கார் பார்க்கிங் இல்லை பைக் பார்க்கிங்க்கு போகிறீங்க அப்படின்னா கூட தனியாக போகாதீங்க. எப்பவுமே பாதுகாப்பாக இருங்க. ஏன் அப்படின்னா குழந்தைகளை கூட விட்டு வைக்காத உலகம் இது. 2018 நுரினுடைய அப்பா இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணி சொல்லி கேட்குறாரு. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அந்த கில்லரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாரு. ஆனால் மலேசிய போலீஸ் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுறாங்க. மலேசியாவில் நடந்த வேற எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.